இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தொடர் பயணத்தில் சதுரகிரி மற்றும் கொண்டரங்கி இந்த மலை பயணத்தெல்லாம் ஏறி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து அடுத்தது வெள்ளியங்கிரி மலையை ஏறுவதற்காக கோயம்புத்தூரை வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போது கோயம்புத்தூரில் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்போ நாங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனோம். அங்கேருந்து தான் வந்து பாருங்கள் பூண்டி பஸ் இருக்குது. பூண்டி பஸ் ஏறி நம்ம வந்து வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்தை வந்து அடையலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போவோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி போன சதுரகிரி மலை பயணமாக இருக்கட்டும் அல்லது கொண்டரங்கி மலை பயணமாக இருக்கட்டும், அது வந்து வீடியோவாக மேக் பண்ணி நான் வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து அந்த மலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணி வந்ததுனால எங்களுக்கு வந்து டயர்டாக இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், எங்களுக்கு வந்து பசியாக இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து உணவருந்திட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எல்லாருமே ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போய் வந்து பாருங்கள் அன்றைக்கி வந்து நாங்கள் டின்னரை வந்து முடித்தோம். டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாருங்கள் மறுபடியும் நைட் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பஸ் வந்து ஏறினோம். அந்த காட்சி உங்களுக்கு நான் தெளிவாக வந்து நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்கே வந்து நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் நைட் டைமில் வந்து பாருங்கள் பூண்டி பஸ் வந்து உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். அப்படியே ஒரு பஸ்ஸு கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து செம்ம கூட்டம் போகும். அந்த பஸ்ஸில் நிறைய பேர் இந்த அனுபவம் வந்து பட்டிருப்பீங்க. எல்லாருமே வந்து பாருங்கள் நைட் ட்ராவல் தான் போவீங்க. நைட்டில் போயிட்டு மலை ஏறலாம்னு சொல்லிட்டு நைட் ட்ராவல் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதிகபட்சமாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அதுதான் வந்து பாருங்கள் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து வெயில் டைமில் போனோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நைட் டைம் தான் நிறைய பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நம்ம ஆளுங்க எப்படியாவது சீட்டு பிடிச்சிட்டாங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு சீட்டு பிடிச்சி நாங்கள் வந்து எல்லாருமே சீட்டில் உட்காந்துட்டோம். அந்த நின்றுட்டு வரணும் அப்படின்னாலும் கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாருங்கள் நாங்கள் வந்து சதுரகிரியாக இருக்கட்டும், கொண்டரங்கியாக இருக்கட்டும் மற்றும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்லாம் சுற்றிட்டு வந்தோம். அதனால் அது கஷ்டமாக இருக்கும். எப்படியோ சீட்டு கிடச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பூண்டி பஸ்ஸை வந்து ஏறாமல் நீங்கள் வந்து ஈசாவுக்கு வந்து வந்துருவீங்க. ஈசா மையத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து பாருங்கள் நடந்து வருவீங்க. சில பேர் ஆட்டோவில் கூட வருவீங்க. நடந்து வரீங்க அப்படின்னா சிங்கிளாக மட்டும் வராதிங்க, குரூப்பாக வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். சிங்கிளாக வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து யானைகளுடைய நடமாட்டம் அப்படின்றது இரவில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் இவங்களே இப்போ 2-3 பேர் 4-5 பேர் தான் போயிட்டு இருந்தாங்க. முன்னாடி போயிட்டு இருந்தவங்க வந்து பாருங்கள் யானை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டு பயந்து போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராங்க பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே போனால் சிங்கிளாக போகக்கூடாது, கூட்டமாக போங்க. என்ன பார்த்தீங்க கன்ஃபார்மா? இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் போகும்போதே யானையை வந்து பார்த்தோம். அதாவது எங்களுக்கு முன்னாடி போகலை அந்த யானை. இப்போது இவங்க வராங்க அப்படின்னா ஆட்டோ முன்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த யானை வந்து எங்களுடைய ஆட்டோவுக்கு பேக் சைட்லேருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த புறமா வந்து போச்சு. இப்போது யானைன்னு கத்துனதுனால முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியாமல் நான் வந்து சரியாக வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். ஆனால் அந்த யானை வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து கிராஸ் ஆகிடுச்சு. நாங்கள் கண்கூட வந்து பார்த்தோம் அந்த யானை வந்து அழகாக அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறது நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தோம். ஆனால் வீடியோ மட்டும் என்னால் கவர் பண்ண முடியல. ஃபோனை நான் முன்னாடி வச்சுட்டு நான் பின்னாடி பார்க்கும்போது அந்த யானை வந்து கிராஸ் பண்ணி போச்சு. இப்போ அதில் போகக்கூடிய யானை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த அளவுக்கு தெரியுற மாதிரி தெரியல, ஏதோ சின்னதாக தெரியுற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாங்கள் வந்து பூண்டி அடிவாரத்தை வந்து அடைஞ்சோம். நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். இப்போ நான் ஆட்டோவில் காமிச்சது வந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஈசா மையத்துக்கு வந்து போயிருந்தோம். போயிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து இங்கே திரும்ப வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்தோம். அதாவது பூண்டி அடிவாரத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து ஒன் நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் போனோம். அதனால் அந்த டைமில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து நான் எடுத்தது காமிச்சேன். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வரும்பொழுது நாங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக பூண்டிக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து பாருங்கள் நம்மளுடைய வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் வந்து பாருங்கள் நம்ம வந்து உள்ளே வந்து போகணும்.
இப்போ நீங்கள் வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு நீங்கள் வந்து லாங்காக இருந்து வந்திருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே கீழவே வந்து பாருங்கள், உங்களுக்கு அடிவாரத்திலேயே உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பாத்ரூம் வசதியிலேருந்து அன்னதானம் வரைக்கும் வந்து பாருங்கள், சாப்பாடு வரைக்கும் இங்கே வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அழகாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், பகல் டைமில் மலை ஏறலை, இரவு நேரத்தில் தான் மலை ஏறுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை வந்து தவிர்க்கும். நீங்கள் வந்து பாருங்கள், காலை டைம்லேயோ சரி இல்லை பகல் டைமில் நீங்கள் வந்து மலை ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிலின் தாக்கம் காரணத்தினால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு. நீங்கள் இரவு பொழுதில் ஏறும்பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு கடினமாக வந்து தெரியாது. அதனால் வந்து பாருங்கள், நான் வந்து இரவு காட்சி நான் போனதுனால அந்த ஒவ்வொரு மலையும் என்னால் கவர் பண்ண முடியல. இருக்கிறத நான் எடுத்த வீடியோ வச்சு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், மூங்கில் தடி, அதாவது நீங்கள் மலை ஏறணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூங்கில் தடி. இப்போது இங்கே வந்து பாருங்கள், மூங்கில் தடி விற்கிறாங்க. நீங்கள் வந்து மூங்கில் தடியை வந்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச மூங்கில் தடியை வந்து இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் மலை ஏறுவதற்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த மூங்கில் தடி அவங்க எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் வந்து பாத்ரூம்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உணவு அருந்திட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்கள், நாங்கள் வந்து பொறுமையாக மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து அந்த பாத்ரூம் எங்கே இருக்குது, அன்னதானம் எங்கே போடுறான்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து காமிக்கல. இப்போ வந்து எல்லாமே அந்த அந்த பக்கம் தான் இருக்குது, கீழவே இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லைனா நீங்களே சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ அது எங்கே இருக்குது சொல்லிட்டு. இது வந்து இரவு காட்சி. நான் பகலில் கூட வந்து பாருங்கள், அன்னதானம் சாப்பிட்றத வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் அடுத்த கிளிப்பில். இப்போ வந்து பாருங்கள், இந்த பாதை வழியாக தான் வந்து பாருங்கள் நம்ம வந்து மேலே வந்து ஏறணும். நம்ம வந்து மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ உங்களுடைய அந்த லக்கேஜஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் உட்காந்துட்டு இருந்த பொழுது இங்கே வந்து ஒரு பாம்பு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே பாம்பு எல்லாமே வந்து வரும். நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கிறது உங்களுடைய நல்லது. பார்த்து பாருங்கள், பாம்பு வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எங்கேருந்து வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். என்ன பாம்புன்னு கூட தெரியல. இப்போ நீங்கள் வந்து மேலே பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, முக்கியமான ரூல்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், பிளாஸ்டிக் வந்து முழுக்க தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மது, புகை, ட்ரெக்கிங் கடுமையாக தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மேலே போகிறீங்க அப்படின்னா அடையாள அட்டை வந்து கொண்டு போங்க, ஆதார் கார்டு வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் சோலோவாக ட்ரெக்கிங் பண்ணுறதை வந்து தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது தனியாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. கூட நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த வெள்ளியங்கிரி மலை பயணம் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு பயணம். கூட ஆள் இருந்தால் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வனத்தில் போயிட்டு எதுவும் குப்பை எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. குப்பை போட்டால் அபராதம் விதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். போகும்போது ஷூ போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாருங்கள், காலனி எதுவும் அணியதில்ல. நீங்கள் வந்து ஷூ வந்து பயன்படுத்தலாம். நல்லா கிரீப்பாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் வந்து முதல் மலையை கடந்து இரண்டாவது மலைக்கு விநாயகர் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது மலை. இங்கேருந்து வந்து பாருங்கள் இரண்டாவது மலை ஸ்டார்ட் ஆகும். நான் இரவு பொழுதில் வந்து பாருங்கள் என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. அந்த பிளேசஸ்லாம் என்னால் காமிக்க முடியாது, இரவு ட்ரெக்கிங் அப்படின்றதுனால. பகலில் வந்திருந்தால் ஒவ்வொரு காட்சியும் அந்த பாதையோட காட்சியெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு வந்து விலக்கி நான் காமிச்சிருப்பேன். இப்போது என்னால் வந்து அதை காமிக்க முடியல. இரண்டாவது மலையில் விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி இங்கே இது போல் கடைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா எதனாலும் வாங்கி அந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி குடிக்கலாம், வாங்கி சாப்பிடலாம். போகும்போது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் நல்லா இருக்கணும், அதாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்தை வந்து நீங்கள் போங்க. இல்லைனா நிறைய பேர் வந்து பாருங்கள், வெள்ளியங்கிரி மலை பயணத்தில் போயிட்டு இறந்து போகிறாங்க. உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களாம் வந்து பாருங்கள் இறந்து போயிடுறாங்க. அதனால தான் முக்கியமாக அவங்க சேஃப்டி சொல்கிறாங்க. உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ட்ரெக்கிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்பவும் கடினமான ஒரு ட்ரெக்கிங்கு. 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே வந்து பாருங்கள் அவங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க போகலான்னு சொல்லிட்டு. அதுவும் உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து போய்க்கோங்க. இப்போ நீங்கள் இது போல் போகக்கூடிய அந்த வழியில் வந்து பாருங்கள், ஒரு பாறைக்குள்ளே குகைக்குள்ளே வந்து பாருங்கள் சிவலிங்கம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை
பயணத்தை வந்து தொடங்கலாம். நீங்களே வந்து பாருங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து திருநீரை வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தராக தான் உள்ளே போக முடியும். ஒவ்வொருத்தராக போயிட்டு உள்ளே போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்னதாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சுனை மாதிரி நீர் சுரக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து பாருங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கல. இரவு பயணம் அப்படின்றதுனால அது தெளிவாக தெரியாது, கூட்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து பாருங்கள் அதையும் நான் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு காமிக்க முடியல. நீங்கள் வந்து பகலில் பயணத்தை தொடங்குறீங்க, பகல் ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலையோட எல்லாமே பார்க்க முடியும். அந்த பாதை எப்படி இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண முடியும். ஆனால் வந்து பாருங்கள் பகல் பயணம் அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்கும். இரவை காட்டிலும் பகல் பயணம் அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்கும். அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து பகல் பயணத்தை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாருங்கள் இரவில் பயணத்தை தொடங்குவது தான் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து வெள்ளையங்கிரி மலையை முழுக்க பார்க்கணும், நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பொறுமையாக ஏறுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான வாட்டர் பாட்டில் எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக மலை ஏறலாம். பகலில் மெதுவாக ஏறி ஆனால் கொஞ்சம் லாங் டைம் வந்து எடுத்துக்கும். நீங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக கூட போகலாம். ஆனால் பகல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம் கூட சொல்லுவேன். இங்கே வந்து பாருங்கள் லைட் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து வராங்க இந்த மலைக்கு. இப்போ வந்து இந்த மலைக்கு பிப்ரவரி 1 மே 31 வரைக்கும் தான் வந்து பாருங்கள் போகிறதுக்கு அனுமதி வந்து தராங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால வந்து பாருங்கள் அவங்க வந்து எல்லா மாதமும் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த இடைப்பட்ட மாதத்துக்குள்ளே தான் நம்ம வந்து வெள்ளையங்கிரி மலை பயணத்தை வந்து போக முடியும். இப்போ இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுவதற்கு வந்து பாருங்கள் 6லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப் அண்ட் டவுன் பார்க்கும்போது 12லேருந்து 14 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே வந்து அந்த மலையேறக்கூடிய ரூல்ஸ் விதிமுறைகள் அப்படின்றது அப்பப்போ மாறும். இப்போ வந்து பாருங்கள் எங்களை வந்து நைட் டைமில் கூட அனுமதிச்சிருக்காங்க. சில நேரங்களில் வந்து பாருங்கள் சில டைமில் உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் அனுமதி வந்து தவிர்க்கலாம், அனுமதி வந்து மறுக்கப்படலாம். சில நேரங்களில் வந்து பாருங்கள் காலையில் 5 மணிலேருந்து கூட ஏறுவதற்கு அனுமதி வந்து தரலாம். ஓகே, அதனால வந்து பாருங்கள் எப்போவுமே இந்த விதிமுறைகள் அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளையங்கிரி மலை ட்ரெக்கிங் வந்து எப்போவுமே போகணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து பாருங்கள் 6வது மலையில் வந்து இருக்கோம். அதாவது இது வந்து ஆறு. இங்கே வந்து குளிச்சுட்டு அங்கே ஆற்று பகுதியில் வந்து பாருங்கள் சிவலிங்கம் வந்து இருக்கும். அங்கே லிங்கத்தை வழிபட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்ம வந்து 7வது மலையை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் வந்து பாருங்கள் இங்கே வந்து 7 மலைகள் வந்திருக்கு. 7 மலையை அடைந்தால் தான் 7வது மலையை அடைந்தால் தான் நம்ம வந்து சிவனை வந்து பார்க்க முடியும், சிவபெருமானை வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து 6வது மலையில் தான் எல்லாருமே வந்து பாருங்கள் அங்கேருந்து வந்து டயர்ட்லையாக இருக்கட்டும் அல்லது குளிச்சுட்டு சுத்தமாக வந்து பாருங்கள் நம்ம வந்து 7வது மலை ஏறி சிவபெருமானை பார்க்கறதுக்காக போவாங்க. நாங்கள் வந்து பாருங்கள் வந்தது இரவு பொழுது. அந்த நேரத்துலேயே வந்து பாருங்கள் நாங்கள் வந்து குளிச்சுட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அந்த காட்சி வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. இப்போ மேலே ஏறிட்ட பிறகு வந்து பாருங்கள் நாங்கள் வந்து 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு முன்னாடியே வந்து பாருங்கள் நாங்கள் மலை உச்சியை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். செம்ம பனிங்க, கடுமையான பனி. நீங்கள் வந்து இது போல் நீங்கள் இந்த சோதனையில் மாட்டியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் இது போல் யாரெல்லாம் மலைக்கு சீக்கிரமாக போயிட்டு ஒரு அந்த கடைசி 2 ஹவரில் வந்து மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ கஷ்டமான ஒரு தருணங்க. பனி வந்து நம்ம வந்து படத்தெல்லாம் பார்க்கும்போது பனி எப்படி ஊற்றும்ல, அந்த பனி மழை எப்படி பெய்யுமோ அதேமாரி அவ்வளோ பனி, செம்ம பனிங்க. அப்படியே கை காலெல்லாம் உறைஞ்சி போச்சு. நம்ம வந்து போத்துறதுக்கு துணி இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து அந்த பாறையை ஒட்டி அப்படியே பதுங்கி இருந்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்து போச்சு. அந்த 2 மணி நேரம் எப்படி கடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வினாடியும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. விடியலை நோக்கி காத்திருந்தது தான் வந்து பாருங்கள் எங்களுடைய அந்த முக்கிய நோக்கமாகவே இருந்தது. அந்த இடத்துல செம்ம பனி பெய்யுது உள்ள மேலே வெள்ளையங்கிரிக்கு மலைக்கு மேலே.
இப்போ வந்து பாருங்க, இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க. யாருமே வந்து இப்ப கீழ இறங்க மாட்டாங்க. இவங்கலாம் எதுக்காக வெயிட் பண்றாங்க அப்டின்னா, விடிஞ்சதும் வந்து பாருங்க, சிவபெருமானுடைய தரிசனத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ சன்லைட் இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இங்க சன்லைட் தான். அந்த சன்ரைஸ்க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மார்னிங் அந்த காலை நேரத்துல வந்து பாருங்க, அந்த மேகங்கள், அந்த சன்னு உதிக்கக்கூடிய காட்சி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் பயங்கரமா. இங்க வந்து பாருங்க மேற்பகுதியில விநாயகர் சாமி இருக்கு. இங்க ஒரு சில நிறைய சாமிலாம் வந்து இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களால பார்க்க முடியும். இவங்களையும் வந்து வழிபட்டு செல்ல முடியும். இப்ப இது போல இரவு பொழுதுல அந்த கடைசி 2 மணி நேரத்துல யாரெல்லாம் வந்து இங்க தவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இப்ப வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த மலை ஏறுறீங்க அப்படின்னா, காலையில அந்த விடியிற நேரத்துல வந்து இங்க ரீச் பண்ற மாரி பாருங்க. ஏன்னா இங்க வந்து நீங்க ஸ்டே பண்ணும்போது அந்த ஒவ்வொரு நொடியும் அணு அணுவா இருக்கும். பனி இறங்கும்போது சொல்றேன். சம்டைம்ஸ் பனி இல்லாம கூட இருக்கலாம். பனி இறங்குச்சு அப்படின்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அவ்ளோ வேதனைய வந்து நாங்க அனுபவிச்சோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்க வரீங்க அப்படின்னா, நீங்க போத்துறதுக்கு தேவையான அந்த போர்வை எல்லாமே கொண்டு வந்துருங்க உங்களுடைய பேக்ல. அப்பதான் வந்து பாருங்க, நீங்க வந்து சேஃப்டியா வந்து இங்க வந்து இருக்க முடியும். இந்த மலைப்பயணத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். உங்களுடைய சேஃப்டிய எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ, அதுக்கு தேவையான எல்லா ஆக்ஷனுமே நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க, ரொம்பவும் சேஃப்டியாவும் வந்து இருக்க முடியும். சேஃப்டியா வந்து ஏற முடியும். சேஃப்டியா இறங்க முடியும். எல்லா சேஃப்டியும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பதான் வந்து பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விடிய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ எப்படி தெரியுது பாருங்க. ஆனா நைட் அங்க தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம், ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்க மணிய வந்து டொயின் டொயின் டொயின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் தூக்கம் வர மாரி இருக்கும். அப்பவும் வந்து பாருங்க தூங்க முடியாது நம்மளால நிம்மதியா. இப்போ அது வந்து அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம வந்து மேல ஏறி வரோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மணிய வந்து அடிப்போம். இருந்தாலும் அங்க படுத்து உறங்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதத்தான் நான் சொல்ல வரேன். ஆக மொத்தம் அந்த இரவு பொழுதுல வந்து பாருங்க, கையெல்லாம் விறைச்சு போச்சு. கைய திருப்ப முடியல. கால நகர்த்த முடியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து பாருங்க, அந்த பனியால வந்து விறைச்சு போச்சு. இப்போ பனி வந்து அந்த இறங்குறதெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அந்த பனி வந்து மழை மாரி பெய்யறது எல்லாமே. அணு அணுவா அந்த காற்று 2 கல்லுக்கு இடையில வந்து பாருங்க, அந்த அளவுக்கு வீசும். இப்போ வந்து பாருங்க, ஒரு வழியா வந்து விடிஞ்சிருக்கு. இப்பதான் வந்து பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனியெல்லாம் நீங்கி, கொஞ்சம் லைட்டா உடம்பு கொஞ்சம் வெப்பம் வர மாரி வந்து நாங்க வந்து உணர்ந்தோம். இப்பதான் எங்களுக்கு போன பாதி உயிர்ல மீதி உயிர் வந்து திரும்பி வந்த மாரி இருந்தது. இப்பதான் எங்களுக்கு வந்து பாருங்க, ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து ஆயிடுச்சு. அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அந்த 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் தான் வந்து பாருங்க, அணு அணுவா எங்கள வந்து சிதைச்சிடுச்சு. இது போல நீங்களும் வந்து கஷ்டப்படாதீங்க. நீங்க வரீங்க அப்படின்னா, நீங்க வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது கூட அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா இங்க வந்து நீங்க ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு மட்டும் வந்தீங்க அப்படின்னா, அவ்ளோ கடுமையான குளிர் வந்து இருக்கு. அவ்ளோ கடுமையான குளிர நீங்க தாங்கிட்டு தான் இருந்த இடத்துல இருந்தாலும், விடியிற வரைக்கும் நீங்க சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சன்ரைஸ் பார்க்கணும்னா சாமி மட்டும் நீங்க பார்த்துட்டு அப்படியே கீழ இறங்கலாம். எல்லாரும் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆசையும் நிறைவேற்ற முடியாது. என் குச்சி குச்சனா என் குச்சி வேற யாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் எடுத்துட்டாரா? குச்சி யாரும் எடுத்து போயிடுறாங்க. இந்த வழி விட்டு தான் நம்ம போக முடியும் இந்த ரூட்ல.
நாட்டத்தின் மேலே சோதிங்கனே தோன்ற பெருமானே இன்பமும் துன்பமும் எல்லாம் மாற்றம் ஒன்றே நின்ற மறையே எப்படி இருக்கு நல்லா போட்டோ போஸ்ட் இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலையை தென் கைலாசம் என்று அழைக்கப்படுவார்கள். அதாவது கைலாசத்தோட ஒரு பகுதி என்று இந்த வெள்ளியங்கிரி மலையை வந்து குறிப்பிடுறாங்க. இங்க கைலாசத்திற்கு நிகரான சக்தி வந்து இங்க இருக்கிறதாவும் வந்து சொல்லப்படுகிறது. இங்க வந்து பாருங்க, சிவபெருமான் வந்து செய்யப்பட்ட லிங்கமா இல்லாம ஒரு சுயம்பு லிங்கமா வந்து தோன்றியிருக்காரு. இங்க வந்து சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவ நடனம் வந்து ஆடி இருக்காரு. அந்த காலத்துல சிவபெருமான் இங்க வந்து தவம் இருந்ததாகவும் நடனம் ஆடிய ஒரு இடம் அப்படின்னும் வந்து பாருங்க இந்த இடத்தை வந்து குறிப்பிடப்படுகிறது. அங்கதான் வந்து பாருங்க சுயம்பு லிங்கமா வந்து சிவபெருமான் வந்து சுயம்பு லிங்கமா இங்க வந்து தோன்றி இருக்காரு. அவர் வந்து இங்க இருந்ததுனாலதான் வந்து பாருங்க இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ கடினமான ட்ரெக்கிங்கும் அவங்க வந்து கடந்து அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு இங்க வந்து வழிபடுறாங்க இவ்வளோ மக்களும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்து பாருங்க நிறைய முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்துல வந்து வாழ்ந்திருந்தாங்க. இங்க வந்து ரெகுலரா அவங்களும் வந்து பாருங்க சிவபெருமானை வந்து வழிபட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பாருங்க சிவபெருமானை நோக்கி கடுமையான தவலாம் வந்து இருந்திருக்காங்க. இங்க வந்து பாருங்க பதஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவர்கள்லாம் வழிபட்ட இடம் சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாருங்க சாமியை வந்து அலங்கரிச்சு பூஜை வந்து பாருங்க லேட்டா தான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாருங்க நாங்க வந்து சாமியை வந்து வழிபட்டுட்டு கும்பிட்டுட்டு நாங்க வந்து கீழே இறங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பாருங்க நேரம் அவங்க வந்து 8 மணி டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து காலையில வந்து பாருங்க ஒரு 6 மணி அது போல தான் ஆகுது. அவ்வளோ நேரம் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சாமியை வந்து வழிபட்டுட்டு இப்படியே நாங்க வந்து கீழே வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது சன்ரைஸ் வர டைம். இப்போ வந்து சன்ரைஸ் வர்றது வந்து இப்போ நீங்க உங்களுடைய கண் கூட நீங்க வந்து லைவா வந்து பார்ப்பீங்க. இப்போ சன்ரைஸ் அப்படி இங்க வந்து பாருங்க இந்த பகுதியில் இருக்கும்போது அந்த சூரியன் உதிக்கும். அப்படியே அணு அணுவா அந்த சின்ன சின்னதா டாட் டாட்டா உதிக்கிறது வந்து பாருங்க நம்மளால அழகா வந்து பார்த்து உணர முடியும். பாருங்க எப்படி வந்து உதிக்குதுன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓம் நம சிவாய.
கொஞ்சம் நிஜமா கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಈಗ ಆಗ್ರೆ ನೋಡಿ ಕಂಡ್ರೆ ಅದು ಉನக்கு சும்மா பார்த்தா கீழே அந்த பக்கம் போய் இப்போ வந்து பாருங்க சூரியன் வந்து ஒரு வழியா முழுமையா வந்து வந்துருச்சு. இப்போ அந்த காட்சி தான் இப்போ நீங்க பார்த்தீங்க. இப்போ எந்த அளவுக்கு அப்படியே சின்னதுல இருந்து எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அருமையா இருந்தது பார்க்கறதுக்கு. மச்சான் வெளியில வாங்க ஏமல அவர் வர்றதுக்கு மனசே இல்லையாடிங்க. என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே அடுத்த வருஷம் வந்தாதான். வாங்க ஓடி 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 பஸ் ஓடு ஆல் ஸ்டேஷன் ஓடியா மச்சான் வெளியில வாங்க போதும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு காட்சிக்காக தான் எல்லாருமே வந்து பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போல் வந்து பாருங்கள் அந்த சன்ரைஸை பார்த்து அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இங்கே அருமையான பிளேஸாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் மேகங்கள்லாம் அவ்வளோ அழகாக சூழ்ந்து காணப்படும். அதுக்கு மேலே வந்து பாருங்கள் சன்ரைஸ் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு கண் கூட காட்சி வேறு லெவலில் பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதாவது நம்ம படத்தெல்லாம் காமிப்பாங்கள்ல, அது வந்து நீங்கள் ரியலாக பார்த்து உணர்வீங்க. நீங்கள் இந்த மேலே வந்து இந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்து பகல் டைமில் உங்களுக்கு இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த காலை நேரத்தில் இந்த நேரத்தில் பார்க்குறதுக்கு தான் வந்து பாருங்கள் இந்த பிளேஸை வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சூரியன் உதிக்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸாக இருக்கட்டும், எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பேக் நான் மாட்டேன். பேக் கீழே விடா. அதுதான் மாட்டிருக்கு. டீச்சர் என்ன மாட்டிருக்கு? அப்படியே இது முடிச்சுட்டு அதான் இது தாங்க உண்மையான கைலாசம் அப்படின்றது. அதாவது இதுக்கு மேலே தான் வந்து பாருங்கள் அந்த சாமிலாம் சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மேகங்களுக்கு மேலே. அந்த அளவுக்கு நீங்கள் லைவாக வந்து பார்ப்பீங்க அந்த மேகங்கள் போகிறது எல்லாமே.
அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் பார்ப்பீங்களே அதே ஃபீல் தான் வந்து பாருங்கள் இங்கேயும் இருக்கும். அதை விட பெட்டரான ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த பக்கம் தோணுமா ஒரு கை போச்சுன்னு கூட போட்டுறேன். போ போ போ. ஏய் எங்கடா போனாங்க டே ஒரு போட்டோ எடுத்துக்கல ஆளு யாரு கஷ்டம். நீ போய் நின்றா அப்படியே சத்தம் இதுதான் நான் சொன்னேன், நீங்க கேட்கலாம். இப்போ இங்கேருந்து பாருங்கள் அந்த மேகங்கள்லாம் அந்த நகரக்கூடிய காட்சி, அங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து நடந்து போகிறது, அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதையே கொடுத்து வச்சுருக்கணும். அது போட்டு நீர் தானே அது இல்லை குச்சி வச்சு குத்து போட்டு வச்ச நீர் இல்லை இல்லை மழை சொல்கிறேன். மழை திருநீர் மேலே தானே இது நல்ல நீர். இப்போது இந்த மலையில் ஒரு சில இடத்துல இது போல் நீங்கள் குச்சி வச்சு குத்தும் பொழுது அதிலிருந்து வந்து பாருங்கள் திருநீர் வந்து வரும். அதனால இதை வந்து திருநீர் மலை என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போது இரவு பொழுதில் என்னால் காமிக்க முடியாத ஒரு சில அந்த காட்சியெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அதாவது ஏறுறது காமிக்கல, நிறைய பேர் ஏறி வரக்கூடிய காட்சியும் இறங்கக்கூடிய காட்சியும் இப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து இது வந்து இறங்கக்கூடிய காட்சி தான். இப்போது அந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாம் கரடு முரடான பாதையாக தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இதில் ஏறுறது லெஃப்ட் சைடில் இருக்குது, இறங்குறது இந்த பக்கம் வந்து வராங்க பாருங்கள் ரைட் சைடில் இருந்து. இது போல் தான் வந்து பாருங்கள், அங்கே 7வது மலையில் போயிட்டு கொஞ்சம் ஏறுறது தனியாக இறங்குறது தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் சுற்றி அந்த நேச்சர் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வந்து
இந்த ஃபோட்டோ ஷூட்க்கான பிளேஸ்லாம் வந்து பாருங்கள் நிறைய இருக்குது, சூப்பராகவே இருக்கும். எல்லாம் அந்த மலை முழுக்கவே வந்து பாருங்கள் எல்லாமே ஃபோட்டோ ஷூட்க்கான பிளேஸாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒரு 1, 2, 3, 4 மலை வரைக்கும் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து வரலாம். எப்போவுமே வந்து பாருங்கள் யாருக்கிட்டையுமே மலையை வந்து ஏறும்பொழுது கேட்டு கேட்டு வந்து ஏறாதீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தூரத்தில் நீங்கள் கணக்கு பண்ணாமல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய நடையை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உச்சத்தை வந்து அடைவீங்க. நீங்கள் கேட்டு கேட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் பெண்களும் மலை ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் வந்து மலை ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து சிவபக்தியாக வந்து இருப்பாங்க. சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவராக இருப்பாங்க. கடுமையான சிவபக்தராக வந்து இருப்பாங்க. இப்போ அப்படி மன வலிமையுடைய பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாருங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிவபெருமான் மேல் கொண்ட ஒரு அன்புனால தான் வந்து பாருங்கள் இதெல்லாம் நடக்குது. அவங்க வந்து சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண்களும் வந்து மேலே வந்து ஏறுறாங்க. இங்கே வந்து பாருங்கள் இந்த மலையில் மூலிகைகள்லாம் நிறைய வந்து விற்கிறாங்க. உங்களுடைய உடல் குணமாக்குவதற்கான மூலிகைகள்லாம் இங்கே வந்து நிறைய இருக்குது. என்ன எதுக்கு எது சம்மந்தப்பட்ட மூலிகைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து கேட்டு வாங்கிட்டு போகலாம். அதாவது இந்த வெள்ளியங்கிரி மலை அப்படின்றது மூலிகைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்து நிறைய மூலிகைகளை தெரிஞ்சு நிறைய உடல் உபாதைகள்லாம் வந்து குணப்படுத்தியிருக்காங்க. அதாவது உடல் நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்காங்க. கடுமையான கொடிய விஷங்களை முறிக்கக்கூடிய மூலிகைகளையும் வந்து பாருங்கள் அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மூலிகைகள்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் முன்ன மாதிரி இல்லை. அந்த காலத்தில் சித்தர்கள் அறிந்திருந்த மூலிகை மாதிரி இப்போ யாரும் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில மூலிகைகள் மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து சித்த மருத்துவத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து பாருங்கள் இதுதான் வந்து அந்த 7வது மலையுடைய காட்சி. அந்த வேலாம் வந்து பாருங்கள் எப்படி நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பக்காவாக வந்திருக்கும். நீங்கள் வந்து ரியலாக நேச்சுரலாக பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலையில் சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. இப்போது இந்த 7வது மலையோடைய வியூ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க வடிவில். இப்போ நீங்கள் வந்து வெள்ளியங்கிரி மலை பயணத்தில் நீங்கள் வந்து இவரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இவர் தான் வந்து பாருங்கள் அந்த வெள்ளியங்கிரி மலையில் ரெகுலராக வந்து பாருங்கள் ஏறி வந்து இறங்கிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இவரை வந்து பார்த்து யார் யாரெல்லாம் செல்ஃபி எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் வந்து சாதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து பாருங்கள் வெள்ளியங்கிரி மலையை வந்து ரெகுலராக ஏறிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் நைட்டில் அந்த குளித்த அந்த ஆற்றை வந்து நான் காமிக்கிறேன். இந்த ஆற்றில் தான் வந்து பாருங்கள் நைட்டு வந்து நாங்கள் குளிச்சுட்டு இந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு மேலே வந்து 7வது மலையை வந்து ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு அவ்வளோ குளிர். அந்த அவ்வளோ குளிர்லேயும் வந்து பாருங்கள் அந்த ஆற்றில் வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபட்டுட்டு நாங்கள் வந்து மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு கலிஜியாக இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில போன வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் வரும்போது வந்து பாருங்கள் ரொம்ப இந்த ஆறு வந்து ரொம்ப கலிஜியாக இருக்கும். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கலிஜியாக இருந்தது. இப்போ நைட் டைமில் வந்தனாலேயோ என்னவோ தெரியல, ஆறு கொஞ்சம் யாரும் நைட் டைமில் அந்த கடும் குளிரில் வந்து குளிக்காதனாலே என்னவோ தெரியல, நல்லாவே இருந்தது அந்த தண்ணி நைட் டைமில் குளிக்கும் பொழுது. இப்போ பகல் டைமில் வந்து எல்லாரும் நிறைய பேர் வராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட வந்து பாருங்கள் தண்ணி வந்து கலங்கிய நிலையில் வந்து பாருங்கள் கலர் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நைட் டைமில் யாரும் அந்த அளவுக்கு தண்ணியில் வந்து குளிக்க மாட்டாங்க கடும் குளிரின் காரணமாக. அதனால தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நைட் டைமில் குளிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் குளிக்கலாம். பட் குளிர் கொஞ்சம் இருக்கும். குளிச்சுட்டா வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு குளிர் தெரியாது. தண்ணியில் இறங்கிட்டு நீங்கள் வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அரைக்குறையாக நினையும் போது தான் வந்து பாருங்கள் வந்து குளிர் வந்து அந்தளவுக்கு தெரியும். நீங்கள் முழுமையாக உள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு நீங்கள் வெளியே வரும்போது அந்தளவுக்கு குளிர் எதுவும் தெரியாது. நீங்கள் வந்து பகல் டைமில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆற்றுல குளிச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய லிங்கத்தையும் வழிபட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 7வது மலையை வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வந்து இறங்கும் பொழுது அந்த ஆற்றை தாண்டி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மேடாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இறக்கமாக தான் இருக்கும், அதாவது பள்ளமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வேகமாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இறங்கும்போது பார்த்து வந்து இறங்கணும். எப்போவுமே ஏறுவதை காட்டிலும் இறங்குவது வந்து பாருங்கள் ரொம்ப சேஃப்டியாக வந்து இறங்கணும். எந்த நேரத்துலையும் வந்து பாருங்கள் கால் வந்து தடுமாறி வழுக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இறங்கும் பொழுது. அதனால சேஃப்டியாக உங்களுடைய கால்களை வைத்து இறங்குங்க. இதுதான் கொஞ்சம் டஃப். இதுதான் டஃப். ஆனால் பரவாயில்ல. இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். இங்கே வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து லைனாக எல்லாருமே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு குறையுமே வந்து இருக்காது. அன்னதானம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த நேரத்தில் மலை ஏறி இருங்கனாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து அன்னதானம் வந்து இருக்கும். பகல் டைமில், நைட் டைம்லையும் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பகுதியில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து மேலேருந்து டயர்டாக ரொம்ப வந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அன்னதானம். நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பலாம். இங்கே வந்து பாருங்கள் நிறைய பேர் அது போல் தான் வந்து பாருங்கள் போயிட்டு வந்தவங்களாம் சரி, போகிறதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ வந்து அவங்க வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வந்து பாருங்கள் அடுத்த வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க. இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு அழகிய குளம் வந்து இருக்குது. இந்த குளமும் பார்ப்பீங்க. இது வந்து வெள்ளையங்கிரி என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வரும்போது இருக்குது இந்த குளம். இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து அந்த பகல் காட்சி, அந்த ஒரு சில அந்த படியெல்லாம் ஏறுறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சரியாக வந்து காமிக்கல. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய ஏறக்கூடிய காட்சியெல்லாம் நான் வந்து படம் பிடிச்சு நான் வந்து அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு.